நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகாரி வியூசரி. வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களே அவங்களோட முழு ஃபோக்கஸ் நம்ம விஜய் மேலே தான் இருக்குது. விஜய் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், அதுக்கப்புறம் வெண்பாவை திரும்ப தான் கூடையே கூட்டிகிட்டு வந்துடணும், நாம் ஒரு குடும்பமாக சந்தோஷமாக வாழணும். இந்த குடும்பம் சிதைஞ்சிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா அது நானாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கிட்ட சொல்லியிருக்காங்க. அரவிந்த் வந்து மல்லி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் உங்களுக்கு தான், கண்டிப்பாக நான் உதவி செய்வேன், உதவி செய்யாமலாம் போக மாட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ரஞ்சிதம் இதை பார்த்ததுக்கான எவிடன்ஸ் என்ன இருக்குது, ரஞ்சிதம் அவங்க கரெக்டாக இறந்த போது அந்த இடத்துக்கே போகல, அவங்க எங்கே போனாங்க என்னன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பற்றி அன்னபூர்ணிக்கு ஓரளவுக்கு முழுசாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, அவங்ககிட்டே விசாரணை ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட கேட்குறாரு நம்ம அரவிந்த். உடனே அரவிந்துக்கு அன்னபூர்ணியால் தெரிஞ்சது எல்லாமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன ஃபோலியாக சொல்ல சொன்னாங்க, இந்த இடம் இப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் விசாரிச்சு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டில் சிசிடிவி கேமராக்கு தான் செக் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா தவளையும் மோஸ்ட் இருக்கிறதால எல்லாம் எரேஸ் பண்ணுறாங்க ஒரு 2 இயர்ஸ் ஆனாவே. ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ணலை, அங்கே எந்த ஒரு டெக்னீஷியனும் வரல, அது மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் வராதனால நார்மலாக கேஷில் அப்படியே விட்டுட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கேஷில் அப்படியே தான் இருந்திருக்கு எல்லா ப்ரூஃப் ஆதாரமும். இது எல்லாமே பார்த்ததும் ஷாக் ஆகிடுறாங்க. எப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதா அந்த ஹோட்டலுக்கே வரலைங்க, அவங்க முற்றிலுமாக அந்த பக்கமே வரல. அவங்க வந்து எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதம் இறந்தாங்கல்ல அந்த ஸ்பாட்டில் தான் இருந்தாங்க. என்னடா சொல்கிற, ஆமாம் 2 பேரும் ஒரே இதில். அப்போ ரஞ்சிதம் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆமாங்க, ரஞ்சிதம் சொல்கிறது உண்மை தான், ரஞ்சிதம் வந்து அவங்க கண்ணால் பார்த்தாங்க. ஆனால் இங்கே நடந்தது வேறு விஷயம். இந்த விஷயத்தை வந்து நம்ம விஜய் பண்ணலைங்க, ரஞ்சிதம் தான் பண்ணதே. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க ரஞ்சிதம் பார்த்தது மட்டும் இல்லை, உடனே பார்க்கணுமே, என்னது ரஞ்சிதமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஆமாங்க, இந்த வேலையை செஞ்சது ரஞ்சிதம் தான், ரஞ்சிதனுக்கு தான் இப்போ தூக்கு தண்டனையே கிடைக்கணும். அப்படிப்பட்ட ரஞ்சிதம் எல்லா விஷயமும் செஞ்சுட்டு தெரியாத மாதிரி ஒரு பக்கம் நடிச்சுட்டு ஊரை ஏமாத்தின்னு சுற்றின்னு இருக்காங்க. என்னடா இது ரஞ்சிதம் உலகமாக நடிப்பாளியே இருக்கிறா. ஆமாங்க, ரஞ்சிதம் சரியான நடிப்பாளி தான், எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்களா ஒன்றும் தெரியாது அப்போ அப்பாவே மாதிரி பச்சை புள்ள மாதிரியே ஊரை ஏமாற்றிட்டு சுற்றின்னு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட கேரக்டராக என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி போனது போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், எப்படி இந்த பிரச்சனை இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சது ரஞ்சிதம் சொல்லிட்டு தெரிய வந்ததும் நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா, அந்த பிரச்சனை இன்னும் நோண்டி எடுக்கணும், நோண்டி எடுத்து ரஞ்சிதத்துக்கு ஃபஸ்ட்டு தண்டனை வாங்கி தரணும். அந்த ரஞ்சிதம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றும் தெரியாது அப்பாவே மாதிரி நடிச்சுன்னு இருக்கிறதா ஊரை ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாங்க நம்ம மல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இரிட்டேட் பண்ணியிருக்கா அந்த ரஞ்சிதம். ஒரு பக்கம் நம்ம விஜய் ஜெயிலில் தள்ளி ஐயோ பண்ணக்கூடாத விஷயமெல்லாம் பண்ணி இப்போ விஜய் கஷ்டப்பட்டுன்னு இருக்காரு. ஆனால் அந்த ரஞ்சிதம் சந்தோஷமாக இருக்கா, அந்த சந்தோஷம் நீடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய வரத்துக்கு நம்ம மல்லி விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க வக்கீல் மூலியமா கோர்ட்டில் இப்படியெல்லாம் சொன்னதும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து விஜய் கிட்ட டடா அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டிப்பிடிக்க போகிறாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கு இடைவெளி ரொம்ப தூரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்டு போட்டு வச்சுட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஒரு பக்கம் மனசு தாங்கலை, தான் பெத்த பொண்ணு கொஞ்சம் வந்து நம்மளால் கொஞ்சம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுகி போய் வேதனையில் துடிச்சிட்டு இருக்கார். இந்த மாதிரி ஒரு வேதனை யாருக்கும் வரக்கூடாதுங்க, அந்த மாதிரி வேதனை நம்ம விஜய்க்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய் ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சும்மா விட மாட்டேன், இது காரணமான அந்த ரஞ்சிதம் ராஜேஸ்வரி இவங்க 2 பேரும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுன்னு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் பயங்கரமான ஒரு போராட்டமாக ஒரு போர்க்களமாக தான் போக போகுது. இந்த போர்க்களத்தில் யார் ஜெயிக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பங்கள் நிறைந்த ஒரு தொடராக தான் நம்ம மல்லி தொடர் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. பார்த்துக்கலாம், எவ்வளவோ பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாண்டிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் கடந்து. அதே போல் எல்லாத்தையும் நம்ம கடந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் இருக்காங்க. அந்த நம்பிக்கை இவ்வளோ தூரத்துக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரிய போகுது. சரி இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிறதுனால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்கள தீர்த்து காட்டுறதுக்கு ஒரு கும்பல் அலையுது. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய்க்கு ஆதரவாக யாரும் வரக்கூடாது, விஜய் நம்ம ஜெயிலில் வச்சு அவனை தீர்த்து காட்டுறது ரொம்ப மாட்டிடுவோமே, அவன் லாஸ்ட் வரையும் ஜெயிலே கஷ்டப்படணும். இந்த மல்லி எதனா ஒன்று பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் விஜய்க்காக ஆதரவாக யாருமே நிற்க மாட்டாங்க. அன்னபூர்ணி ஏதோ ஒரு நாள் கத்துவா 2 நாள் கத்துவா 3 நாள் விட்டுருவா. ஆனால் அந்த மல்லி எப்போ பார்த்தாலும் விஜய் விஜய்னு சொல்லிட்டு விஜய் புராணமே தான் பாடுவா. விஜய்க்காக என்ன வேணாலும் பண்ணுவா, அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ விஜய்க்காக என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, விஜயை காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பதட்டமோ ஒரு பக்கம் பயமோ 2 சேர்ந்து ஒரு பக்கம் அப்படியே சும்மா நம்மளை ஒரு பக்கம் சித்திரவதை பண்ணுது. இதுக்கு நடுவில் வேறு எதனா பிரச்சனை வருமானு சொல்லிட்டு பார்த்தா ஆமாங்க கண்டிப்பாக பிரச்சனை வரும். பிரச்சனை வராமல் இருக்காது, அந்த பிரச்சனை எப்படி நாம் சால்வ் பண்ண போகிறோம் அதில் தான் எல்லாமே இருக்கிறது. அப்படி என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல அவர் எதுன்னு வெண்பா குட்டி கிட்ட சட்டை போடுறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே அவர் இருக்குல்ல ஒரு ரணகலமான வெறி தோன்றுச்சு. ஏன் வெண்பா நீ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்ன சாப்பிட்றதெல்லாம் எல்லாம் அம்மா எனக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இங்கேருந்து நான் மட்டும் எப்படி டாடா சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் நீ
பேசாத, ஒழுங்காக சாப்பிட்ணும், உடம்ப எப்படி பார்த்துக்கோ அப்படி பார்த்துன்னு சந்தோஷமாக இரு. அப்பா டாடா என்னைக்கு இருந்தாலும் உங்கள் கூட இருப்பேன், டாடா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக 4 வார்த்தை பேசுன்னு இருக்காங்க. இதை கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது, நடக்குமா இவங்க வாழ்க்கையில் இனிமேல் வெளிச்சம் பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் கேள்விக்குறியாக தான் போயின்னு இருக்குது. இந்த கேள்விகள் எல்லாமே பதிலாக மாறுறதுக்கான தருணம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.